இப்போ நம்ம பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு, புளிப்பு அதிகம் வேணும்னா அதிகம் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டோம். இப்போ தாளிச்சிடலாம் இந்த சட்னியை. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கணும், அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதுமே பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை, அதில் நம்ம அரைச்ச சட்னி, மாதிரி தாளித்தோம்னா பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை இப்படி வதக்கினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ உப்பு பத்தலைன்னா கூட இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம். காரம் வேணும்னா நம்ம அரைக்கிறப்ப இன்னும் காரம் சேர்த்து போட்டுக்கலாம். வரமிளகாய். ரொம்ப ஈஸியான சட்னி தான். சாப்பாட்டில் சப்பாத்தி, இட்லி, தோசையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.